ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திஸ் லெக்சர். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, சிஎன்ஐ வந்து ப்ராக்டிக்கலாக பார்க்கலாம். ஸோ ப்ராக்டிக்கலாக வந்து சிஎன்ஐல வந்து பைனரி ஃபைல் எப்படி செக் பண்ணுறது, அதில் இருக்கிற கான்ஃபிகரேஷன் ஃபைல் வந்து கான்ஃபிகரேஷன் ஃபைலோடைய பாத் என்ன, அதுக்கப்புறமா வந்து பைனரி ஃபைல்ஸில் வந்து எந்தெந்த பிளகின்ஸ் இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்ட் த வீடியோ. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, இன்ஸ்பெக்ட் த kubelet சர்வீஸ் அண்ட் ஐடென்டிஃபை த container runtime endpoint value set for Kubernetes. So kubelet இருக்க endpoint நம்ம செக் பண்ணலாம். ஸோ ப்ராசஸ் ஐட்னு EF கொடுத்துட்டு kubelet. ஸோ இதில் endpoint பார்த்தீங்க அப்படின்னா இதில் பார்த்தீங்க அப்படின்னா container runtime endpoint Unix var run containerd.sock. ஸோ இதுதான். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, வாட் இஸ் த பாத் கான்ஃபிகர்டு வித் ஆல் பைனரிஸ் ஆஃப் சிஎன்ஐ சப்போர்ட்டட் பிளகின்ஸ். ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் வந்து நான் போட்டிருந்தேன் சிஎன்ஐயுடைய பைனரி பாத் எங்கே அப்படின்னு. ஸோ சிஎன்ஐடைய பைனரி பாத் எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா /opt/cni/binary. ஸோ இதில் போய் பார்த்தோம் அப்படின்னா இங்கே தான் வந்து பைனரி பாத், இந்த பைனரி பாத். ஸோ இந்த பைனரி பாத்துக்குள்ளாடி இருக்கிறது வந்து பிளகின்ஸ். ஸோ இங்கே பைனரி பாத்து பார்த்தீங்கன்னா /opt/cni/bin. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, ஐடென்டிஃபை விச் ஆஃப் த பிலோ பிளகின்ஸ் இஸ் நாட் அவைலபிள் இன் த லிஸ்ட் ஆஃப் அவைலபிள் சிஎன்ஐ பிளகின்ஸ் ஆன் திஸ் ஹோஸ்ட். ஸோ பிரிட்ஜ் வந்து இருக்குது. செகண்ட் பார்த்தீங்கன்னா VLAN. ஸோ VLAN வந்து இருக்குது. DHCP இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சிஸ்கோ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இல்லை. ஸோ சிஸ்கோ செலக்ட் பண்ணுறேன். What is the CNI plugin configured to used on this Kubernetes cluster? ஸோ அதுக்கு வந்து நம்ம அந்த கான்ஃபிகரேஷன் ஃபைலில் போய் செக் பண்ணணும். கான்ஃபிகரேஷன் ஃபைல் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா /etc/CNI. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளானல். ஸோ இந்த பிளகின் தான் யூஸ் பண்ணியிருக்கோம், ஃப்ளானல். What binary executable file will be run by kubelet after a container and its associated namespace are created? ஸோ நம்ம வந்து இந்த கான்ஃபிக் லிஸ்ட்டை வந்து வியூ பண்ணி பார்க்கலாம். ஸோ கான்ஃபிக் லிஸ்ட்டில் வந்து பிளகின்ஸ், இந்த பிளகின்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா டைப் பிளானல். ஸோ என்ன யூஸ் பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளானல் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு சொல்லி நம்புகிறேன். இது மாதிரி Kubernetes ரிலேட்டட் வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா என்னோட யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.